எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கிட்ஸுக்கு அபவுட் மீ, அவங்கள பற்றியே. ஐ ஆம், அவங்களோட நிக் நேம், அவங்க பர்த்டே என்னைக்கு, அப்பா பேர், அம்மா பேர், அண்ணா தம்பி இருந்தால் அவங்க பேர், அக்கா தங்கச்சி இருந்தால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட அட்ரஸ், இன்னும் ஃபோன் நம்பர், என்னென்ன வேணுமோ கொடுக்கணும்னு தோணுதோ குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிகினிங் அவங்களோட ஃபேவரட் கேம் என்ன, மூவி என்ன, டிவி ஷோ என்ன, எதை விசிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. இது கொடுத்துட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளைங்களோட எது எது ஃபேவரட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாபீஸ்லாம் என்ன அப்படின்னு வரிசையாக இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்பிஷன் சொன்னால் புரியாது, வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும்னு கேளுங்க. இது மாறும், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு மாறும், மாறிட்டு போதுனோ இஷ்யூஸ். ஒரு ஐடியா வரும் இல்லையா அவங்களுக்கு, ஒரு கேள்வி அவங்களுக்கு அப்போ தான் வரும், வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்னவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சீக்ரெட் டேலண்ட் ஐ ஹேவ், அவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும், அது இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அது என்ன அப்படின்னு தேவைப்படுற மாதிரி. நெக்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட்டு. பிள்ளைங்களுக்கு பக்கெட் லிஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது இல்லையா, ஸோ இருந்துட்டு போட்டோம், என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி ஸ்ப்ரெட்டு தான். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டு நோட்ஸ்ன்னு போட்டுருங்க. இதில் அவங்க என்ன நோட் பண்ணணுமோ நோட் பண்ணிக்கிட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்ஸ் இந்த வீக் இருக்குது அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக பிளாக் பண்ணி எக்ஸாம்ஸ்னு எழுதிட்டோம். இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இன்றைக்கி சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டோம். இல்லை ஃப்ரெண்டோட பர்த்டே, அப்படி தான் அம்மா அப்பாவோட பர்த்டே ஏதாவது நோட் பண்ணி வைப்பாங்க இல்லையா பசங்க, அதுக்கு இந்த பேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது சிம்பிளாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரி ரொம்ப பெரிய பையன், அவன் பிளானர் யூஸ் பண்ண மாட்டான். சாய் ரொம்ப குட்டி பையன், யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வீக் 1 ஆஃப் மந்த் ஆகஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இது குட்டி ஜேர்னல் மாதிரி, அந்த பிள்ளைங்களுக்கு டைரி எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட எழுதலாம். டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணதை எழுதலாம், இல்லை ஃப்ரெண்டு கூட என்ன நடந்ததோ அதை யோசிச்சு எழுதலாம். ஸோ இது டெய்லி பேஜ். டெய்லி பேஜ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி டேட் என்ன, வேக்கப் டைம், எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், எத்தனை மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த டேவையே. டுடே ஐ ஃபெல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ டுடே ஐ ஃபெல்ட்டில் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம், இது ஓகே. இது ஏன் எம்டியாக வச்சுருக்கேன்னா பிள்ளைங்களுக்கு என்ன மூடோ அதை அவங்களே வரைஞ்சிட்டு கலரை கூட பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருங்க, பிள்ளைங்க கலர் பண்ணிக்கிட்டோம். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அவங்களாவே யோசித்து எழுதட்டும். ஏன்னா தேங்க் பண்ணுறது இப்போ இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. ஸோ அவங்க யோசிச்சு டெய்லி எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூடுங்கிற ஒரு ஹேபிட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் டுடே ப்ரீஃபாக எழுத சொல்லியிருக்கேன். என்ன எழுத போகிறாங்க, நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி பேசிக்கிட்டோம், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இன்றைக்கி சண்டை வந்துச்சு, நான் இந்த கிளாஸில் ஆன்சர் பண்ணேன், மிஸ் என்ன பாராட்டினாங்க, எல்லாரையும் கைத்தட்ட சொன்னாங்க, ஏதோ என்ன ஹாப்பி மூமெண்ட்டோ. ஸ்கூல் மட்டும் இல்லை வீட்லேயும், பட் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி கூட எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி செக்லிஸ்ட் தான் ரொம்ப 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 முக்கியமானது பசங்களுக்கு. என்னென்னா நல்ல ஹேபிட்ஸ் நம்ம அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஸ்கூல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்கி எழுந்ததும் அந்த பெட்டை கரெக்டாக பண்ணி வைக்கிறது. பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு இங்கே டிக் பண்ணிக்கலாம். அந்த வீக் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மந்த்லி பேசிஸ்னாலும் போட்டு வரைஞ்சிக்கலாம் நீங்கள். அடுத்து ப்ரஷ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேனா, சாப்பிட்ட டிஷ் எல்லாம் கரெக்டாக சிங்கில் போட்டேனா, ட்ரெஸ் பண்ணிட்டேனா, வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேனா. இது நான் யோசிச்சு என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது உங்கள் பிள்ளைங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 12 PM தான் போட்டிருக்கோம். பட் ஸ்கூல் முடிச்சு வந்தவுடனே பேகை அவங்களே எடுத்து வைக்கிறது, லஞ்ச் பேக்ஸஸ் எல்லாம் போடுறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, அம்மாவோட வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறது, யோகா பண்ணுறது, விளையாடுறது, இன்னும் என்னென்ன வேணுமோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பெட்டுக்கு முன்னாடி என்ன, சில பசங்களுக்கு குளிக்கிற ஹேபிட் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் டேக் அ ஷவர், நைட் ப்ரஷ் போட்டுக்கோ, திருப்பி ப்ரஷ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கை அடுத்த நாளைக்கு பேக் பண்ணி வச்சுக்கோ, என்னென்ன யூனிஃபார்ம்ஸ் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோ, பெட் டைம் ஸ்டோரி படின்னு. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா லஞ்ச் இங்கே சாப்பிட்றது, டின்னர் சாப்பிட்றது இங்கே நோட் பண்ண மறந்துட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நீங்கள் என்ன வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிட்ஸ் பிளானரில் அவங்களோட ஸ்கூலை சுற்றி இருக்கிறதுனால அகடமிக் ஓரியன்டாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. டைம் டேபிள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக என்ன டைம் டேபிள்னு போட்டுட்டு சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது நோட்ஸ் எழுதிக்கலாம். அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை தாண்டி ஏதாவது நோட்ஸ் எழுதுகிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து இது வேணும்னா கேளுங்க, அகடமிக் பிளானர் மாதிரி ஒன்று போடுறேன். இது வந்து ஓவரால் அந்த மந்த்துக்கு எக்ஸாம் ஷெடியூல். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி வருது, மிட் டர்ம் வருது, ஒரு குவார்ட்டர்லி, ஹாஃப் எலி வருதுன்னா அந்த ஷெடியூல் இங்கே எழுதிக்கலாம். என்னென்ன போர்ஷன்ஸ்னு இங்கே நோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஹோம் ஒர்க். இது வந்து அவங்களுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த வீக் ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லை டெய்லி கூட வச்சுக்கலாம். நான் வீக்குக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். ரைட்டிங் ஹோம் ஒர்க் என்னென்னு கொடுக்குறாங்க, ரீடிங் ஹோம் ஒர்க் என்ன, மேக்ஸிமம் இங்கே எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெய்லியுமே இருக்கும். அப்போ நீங்கள் அங்கெல்லாம் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு இது வந்து அந்த குழந்தைங்களே பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி இன் டூயிங் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் நான் ரேட்டிங் போடுறாங்களா, இப்போ பல பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க. அந்த படத்துக்கு 4 ஸ்டார் ரேட்டிங், இந்த ஆப்புக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணின ஹோம்ஒர்க்கு அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கிட்டோம். இது ரிவார்ட்ஸுங்கிறது கெட் அ பென்சில் ஃப்ரீ, இல்லைனா ஐ காட் அ பென்சில், ஐ காட் அன் எரேசர், அந்த மாதிரி கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யோசித்து எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிச்சோ அதை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கிட்ஸ் பிளானர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக பிளானர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் அ பிளானர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.